வணக்கம். கரடிமடையிலிருந்து ராமன் அவர்களும் நானும் இன்று குபேர வேடத்துக்கு வந்தோம். வந்து சிவராத்திரி முன்னிட்டு சில ஏற்பாடுகள் செய்ய வேண்டி உள்ளதால் குபேர வேடம் வந்தோம். அவரும் என்னுடன் வந்தார். ராம்பா, இந்த இதுக்குள்ளே வந்து அந்த கேட்டை தட்டி விட்டு போட்டு யானை பூந்தது. யானை பூந்தது நாம் அதுதான் ஒரு எச்சு பண்ணாமல் அவர் போத்ததுனால எவ்வளவோ விமானமே நல்லது நல்லது. கேட்டை தட்டி விட்டுருது. அதுதான் அப்புறம் நம்ம போகிற வழியில் அவன் போவானுங்க. போக மாட்டாங்க. ஆமாம், அதனால அவனுக்கு ஒரு ஓர்ச்சா போகணுமல்ல. அப்படி போகுது. சரி, அப்புறம் எல்லாத்துக்கும் பெரியவனும் இல்லை பின்ன கும்பிச்சு போவானா? தட்டி எழுதிட்டு தான் போவேன். தட்டி தான் போவானுங்க. சரி, நீ பெரியவன் நான் பெரியவனா, எனக்கு ஒரு ஆசை இல்லையா அப்படிங்கிற உள்ளுக்குள்ள சோழி பார்த்துட்டு அல்ல எடுத்து குழந்தை பையங்க இப்படி எல்லாம் இறைப்பாங்க. அப்படி இறைச்சிட்டு போயிட்டாங்க இருக்கிறதெல்லாம் பார்த்து ஒன்றும் இல்லாம. அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து இது பண்ணல, தண்ணி குடிக்கிறதுக்கு 2 ட்ரிப் வந்தாங்க. அதோட சரி, அப்புறம் எல்லாம் வந்து எந்த இம்சமும் இல்லை யாருக்கும். இந்த வர்றை போறவங்களுக்கு எந்த இம்சம் கொடுக்கல. வாடகை நல்லா இருக்குது. இப்படி மருமானுங்க பிள்ளை மருமானுமே வீடு கட்டிச்சுக்கிறோமே. முதல்ல வீடு கட்டிட்டு தானே பண்ணி பிடிச்சிட்டு அஸ்திவரம் பிடிச்சிச்சுக்கிறாங்க. அது அந்த காட்டுக்குள்ளே எங்கள் காட்டுக்குள்ளேயே தான் வீட்டு நேர் வந்தது. ஒரு 3 நாள் முதலனைக்கு வந்து இப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நின்றது. அப்புறம் என்ன காலையில் 7 மணிக்கு வடக்கு தெற்கு வருங்க. ஏன் சாமி அப்படின்னு கையெடுத்துனேன். அப்புறம் மறுச்ச நாளுமே அதே பிரகாரம் வந்து நின்றுது. 3 கை காலில் வலிச்சு வீழ்ச்சி. அப்படி பேச போச்சு. ஒன்றும் பண்ணல. பக்கத்துக்கே வரலிங்க. நல்லது. சரி, அப்புறம் அபி பார்த்து முடுக்கறதுக்கு ரகலை பண்ணுறக்கு ஆரம்பிச்சாங்கன்னு ஆறு தாங்க முடியும். இந்த வெள்ளாம் கூட போந்தால் சாமி நான் பார்த்து உட்காந்துக்கு